மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையில் இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துதான் கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றிவிட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்திலே கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதை போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்துவிட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 நாளன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையில் இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துதான் கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றிவிட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்திலே கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதை போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு
இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்து விட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 நாளன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையில் இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எப்ப வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை புதிய வீடுகள் கட்டித் தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்ட நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்தில் கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதே போலவே கழிப்பிட வசதி இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்து விட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 நாளன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையில் இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எப்ப வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை புதிய வீடுகள் கட்டித் தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்குண்டான
நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்தில் கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதே போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் வந்து ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வந்து வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை வந்து காலி செய்து விட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு வந்து நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 அன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையிலே இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் வந்து ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு வந்து கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்தில் கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதே போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் வந்து ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வந்து வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை வந்து காலி செய்து விட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு வந்து நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 அன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும்
பெரும் திரளாக அந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையில் இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்தில் கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதே போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்து விட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 நாளன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையில் இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்தில் கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு
அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதே போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்து விட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 அன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையிலே இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்தில் கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதே போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்து விட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 அன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையிலே இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று
அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை புதிய வீடுகள் கட்டித் தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்தில் கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதே போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்து விட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 நாளன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையில் இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை புதிய வீடுகள் கட்டித் தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்தில் கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதே போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்து விட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 நாளன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு
மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து, அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையில் இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை, புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்திலே கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதே போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்து விட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 நாளன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து, அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையில் இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை, புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்திலே கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதை போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்துவிட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 நாளன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையில் இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை, புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றிவிட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்திலே கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதை போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்துவிட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 நாளன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு
மிகப்பெரிய கவலையிலே இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டிடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்திலே கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதை போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்து விட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 நாளன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையில் இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டிடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்திலே கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதை போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்து விட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம்.
ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 அன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடுகள் எப்போ இடிந்து விழுமோ என்று அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையிலே இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மாத காலமாக தொடர் மழை இந்த கோவையிலே பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் ஏதாவது பாதிப்பு வந்துருமா என்று அச்சத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய வீடுகளை, புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு அல்லது மானியத்துடன் கூடிய கடனுதவியோ ஏதாவது வழங்கி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துதான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதே நேரத்தில் எப்படியாவது அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றிவிட்டு ஓபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு வேண்டிய அந்த தனியார் கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது அந்த வீடுகள் கட்டித்தரக்கூடிய அந்த திட்டத்திலே கூட தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த அரசிற்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். குடிநீர் வசதி, விளக்கு வசதி, அதை போலவே கழிப்பிட வசதி, இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்புகளோடு அவர்களுக்கு வீடு கட்டி தரணும். அதாவது தற்காலிக வீடுகள். அதற்கு பிறகு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காலி செய்துவிட்டு அந்த இடத்துல முறைகேடு செய்யலாம் என்று இந்த அரசு நினைத்தால் ஒருபோதும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களது கழக தலைவருடைய ஆலோசனையை பெற்று தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே இப்படி கடந்த 10 ஆண்டு காலமாக பாலடைந்து கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்களிலே வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வருகின்ற 20/1/2021 அன்று புதன்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து பொதுமக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் பெரும் திரளாக அந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாழாய் போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, சிங்காரல்லூர் உழவர் சந்தை அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் எல்லாம் பழுதடைந்து அந்த வீடு